உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? நம்ம ஊர்ல ஒரு சைக்கோ பூந்துட்டானா, பாக்குறவங்க எல்லாம் கல்லில் அடிச்சு கொள்றானா. அது இருக்கட்டும், உனக்கு ஆர்சிபி பிடிக்குமா இல்லை சிஎஸ்கே பிடிக்குமா? சிஎஸ்கே தான் பிடிக்கும். பா, நீ எனக்கு பொண்ணு பார்க்குற மாதிரியே தெரியல. நானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். பொண்ணு யாரு? நம்ம ஆயா தான். ஆயாவா? டேய், அது எங்க அம்மாடா. நீ மட்டும் எங்க அம்மா கல்யாணம் பண்ணலாம், நான் உங்க அம்மா. அப்பப்பா, என்ன வெயிட். டேய், என்னடா ஏசியோட வர? எங்க திருடிட்டு வந்துட்டியா? ஏன்னா என்ன பார்த்து எப்படி சொல்றீங்க? இதை நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். என்னடா சொல்ற? நீ காசு கொடுத்து வாங்கினியா? ஆமாண்ணா, 5 ரூபா கட்டினா பஜாஜ்ல இஎம்ஐ போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு ஜோப்ல டீ குடிக்க வச்சிருந்த 5 ரூபா சில்லற காசை கட்டி வாங்கி வந்துட்டேன். அதானே பார்த்தேன். ஆமா, நீ தான் வேலைக்கு உருப்படி போக மாட்டியா? அப்புறம் மாசம் இஎம்ஐ கரெக்டா கட்டுவ? அட, நானே எங்க கட்ட போறேன்? 3 மாசம் இஎம்ஐ கட்டா மட்டும் அவனே வந்து கட்டிட்டு போறான். அதுக்குள்ள வெய காலமே முடிஞ்சிரும்ல. என்னக்கா அம்மா அம்மாவும் முஸ்கரமா நான் பேசிட்டு இருக்கீங்களா? அதுவா, அது என்ற பையன் இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல. அதான் நானும் வாரம் சந்தைக்கு போகும்போது கிழிஞ்ச பையனை தூக்கிட்டு போவல. அது மனசு பொறுக்காம புது பையன் வாங்கி அந்த கிஃப்ட் கொடுத்துருக்கறேன். அடே பரவாயில்லையே, இந்த கிரகத்துல இப்படி ஒரு பையனா? ஆமாங்க, நான் தாங்க. கரங்க ஒக்கத்த பாரு. ஏங்கா அப்படினா புது பையன் தான் என்ன வெங்காயம் வாங்க போறீங்க? பாரு, நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ஆனா இது காத்தால தூக்கி வீசுற பையன் மாதிரியே இருக்குது. நீ தூக்கி போட்டியா? ஆமாங்க, இது காலையில குழந்தை அந்த பையன் மேல வந்து ஆயி போச்சுங்க. அதனாலதான் தூக்கி வீசுறீங்க. வேணும்னா அந்த பையன் திருப்பி பாருங்க, அதுல ஆயா இருக்கு. தம்பி, நீங்க 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. அதுக்கு யாருக்கா நன்றி சொல்ல விரும்புறீங்களா? அது யாருக்குண்ணா? நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணு விழிச்சு படிக்க டீ வச்சு கொடுத்த எங்க ஆயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி ஆயா. சரி, அடுத்து அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து வந்து நான் 5ஆவதுல இருந்து 6ஆவது போறேனே. 6ஆவது தான் போக போறீங்க? நான் அதை கேட்கல. 5ஆம் வகுப்புலயே இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்களே, அடுத்து உங்க எதிர்கால லட்சியம் என்னன்னு கேக்குறேன். அது கூடிய சீக்கிரம் எனக்கு நானே ஆய் கழுவி கத்துக்கணும். அதுதான் என் லட்சியம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னடி, வாந்தி கீது எடுத்துட்டியா? சீ, அதெல்லாம் இல்ல. அப்பாடா, நான் கூட நேத்து நாம 2 பேரும் சாப்பிட்ட சிக்கன் ரைஸ் தான் உனக்கு சேரலையோன்னு நினைச்சேன். சரி, வேற என்ன முக்கியமான விஷயம்? அது இப்பவே எங்க வீட்டுல எனக்கு நகையெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்கடா. அதெல்லாம் எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? நான் தான் நகையெல்லாம் கேட்க மாட்டேன்ல. நீ கேட்க மாட்ட, ஆனா என்ன கட்டிக்க போறவங்க வீட்டுல கேட்பாங்கல்ல. பஸ், ரொம்ப பசியா இருக்கு. உங்க ஓனர்ட்டுக்கு இது சொல்லி பழைய சோறு இருந்தா கொஞ்சம் போட சொல்றீங்களா? அட ஏன்டா நீ வேற? என் ஓனரே சரியான கஞ்ச பையன். எனக்கே ஒரு வேளை சோறு தான் போடுறான், அது பழைய சோறு தான் போடுவான். ஐயா, என்ன சொல்றீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஓனர் அடிக்கடி சிக்கன் செய்யறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னமோ பழைய சோறு தான் ஊத்துறாங்கன்னு சொல்றீங்க. அட ஆமா, சிக்கன்ல எங்க ஓனர் எடுப்பான், ஆனா அவனே தின்றுவான். எனக்கு துளி வேலை கூட போட மாட்டான். இது கூட பரவாயில்ல, அதுல மிச்சம் மீதி வேற எலும்பு கூட கருக்கு முறுக்குன்னு தின்னு போடுறானா பாத்துக்குவேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுபடி பண்ணா நம்ம 2 பேருமே சேர்ந்து சிக்கன் சாப்பிடலாம். அப்படியா? என்ன ஐடியா? அது உங்க வீட்டுல தான் அத்தனை கோழி இருக்குது. அதுல ஒரு கோழி பிடிச்சிட்டு நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், நீ துரத்துற மாதிரி துரத்து. அந்த முக்குல போய் கோந்து 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம். டீல். வேட்டைக்கு புறப்படுவோமா? வாங்கம்மா வாங்க, கருங்காலி மாலை வெறும் 500 ரூபா தான். 500 ரூபா தான்மா, இதை வாங்கி மட்டும் போடுங்க, வாழ்க்கையே மாறிடும். நீயா? உன்னைத்தாடா நான் 1 மாசமா தேடிட்டு இருக்கேன். யாரு? ஐயோ, இவனா? வாங்க தம்பி, நம்ம கருங்காலி மாலை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் ஆளே பார்க்க ஜம்முன்னு ஆயிட்டீங்க. ஏண்டா, என்னை பார்த்தா ஜம்முன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது. சிவனான ரோட்ல போயிட்டு உங்களை கூப்பிட்டு ஒரு கருங்காலி மாலை வாங்கி போடுங்க, 1 மாசத்துல வாழ்க்கையா மாறின்னு சொன்னீங்கடா. அதை நம்பி நானும் வாங்கினேன். அதுவும் இந்த 500 ரூபா மாலைவா கொடுத்தேன். 50,000 ரூபாயில ஒரு ஸ்பெஷல் கருங்காலி மாலை இருக்கு. அதை வாங்கி போட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு மாற்றம் வரும்னு சொன்னேன். அந்த மாற்றம் இதுதானா? அட, கருப்பு கலர் உங்க குலதெய்வத்துக்கு ஆகாத என்னமோ, அதுதான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட செங்காலி மாலைன்னு ஒரு ஐட்டம் வந்திருக்குது, அதை வாங்கி போட்டுக்கோங்க. ஓ, அப்ப அதை வாங்கி போட்டு ஒண்ணும் நடக்கலீனா? அட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நம்ம கிட்ட அடுத்து பச்சைக்காளி மாலை, மஞ்சக்காளி மாலைன்னு ரெடி ஆயிட்டு இருக்குது. ஒன்னும் கவலைப்படாதீங்க. எது செருப்ப நாயா? ஐயோ, வயல் தாங்க முடியலையே. ஏங்க சூரிய பகவான, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தை மாசம் தானே உங்களுக்கு பொங்கல்லாம் வச்சோம், அதெல்லாம் வந்துட்டு இப்படி பழி வாங்குறீங்களே. எது பொங்கல் வச்சிங்களா? ஏன்டா எல்லாம் வைக்கிறப்படி வச்சு கடைசியா நீங்க தான்டா சாப்பிட்டீங்க. அட, அப்படியெல்லாம் இல்லைங்க. எப்படியும் நீங்க அந்த பொங்கலை சாப்பிட போறது இல்லை, இருந்தா வேஸ்டா போயிருமேன்னு அதாங்க சாப்பிட்டேன்.
ஏன் நான் சாப்பிடலன்னு என்ன, என் சார்பாக எறும்பு குருவியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நீ என்ன பண்ண, சிந்தனது செதறது முத கொண்டு வலிச்சு நக்கி தின்னுட்ட. சரி விடுங்க, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வச்ச பொங்கலை தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்காகவாவது வெயில கொஞ்சம் குறைக்க கூடாதா? குறைக்கிறேன். ஏன்டா மரம் வைங்கடானா அதை விட்டுட்டு பொங்கல் வச்சேன் பூரி வச்சேன் நான் சொல்றீங்க. இருங்கடா 2 டிகிரி ஏற்றி வைக்கிறேன். ஐயோ ஐயோ, வெயில் ரொம்ப கருக்குது. சோறு. டேய் நில்லு, எங்க போற? சோறு ப்ரோ, அந்த ஆன்ட்டி சோறு வச்சுட்டு காக்கான்னு கூப்பிடுறாங்க, தெரியல உங்களுக்கு? தெரியுது, ஆனா அங்க யாரும் போக கூடாதுன்னு நம்ம காசிமேடு காக்கா சங்கத்துல தடை விதிச்சிருக்கோம். தடை? பட் ஒய் ப்ரோ? அது போன வாரம் தாண்டி வடகம் காய வச்சிருக்குது. அப்பன்னு பார்த்து நம்ம சங்கத்திலிருந்து ஒரு ஆள் போய் ஒரு வடத்தை எடுத்துருக்கான். அதுக்கு தாண்டி கல்லு தடிச்சு நம்ம காக்கா கணப்பனோட காலை உடைச்சிருக்குது. ஆட சதிகாரி. அதுக்கு தான் அந்த ஆண்டி வீட்டுக்கு அமாவாசை சனிக்கிழமைன்னு எப்போ சோறு வச்சு கூப்பிட்டாலும் யாரும் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்குறோம். ஓகே டன் ப்ரோ, அப்ப நானும் போகல. காக்காய்னா யாருன்னு காட்டுவோம். டேய் என்னாச்சுடா, ஏன்டா அப்படி சோகமா வந்துருக்குற? அது எக்ஸ்ல வர பீச்சில் பார்த்தேன், சுண்டல் வித்துட்டு இருக்கிறான். அதான் எனக்கு மனசே தெரியல. அட கொடுமையா, என்னடா சொல்ற? ஆமா, நான் அந்த கொடுமையான கேட்குறேன், என்னால் பார்க்கவே முடியல. என்னை கட்டியிருந்தானா நல்லா இருந்திருப்பான். சரி விடு, யார் தலையில என்ன இருக்கோ அதான் நடக்கு. அது சரி, நீ எதுக்குடா இந்த வெயில்ல பீச்சுக்கு போனேன்? அண்ணா, நான் ரொம்ப நாளாக பீச்சில் தானே சுக்கு காப்பி வைக்கிறேன். பார்த்து வாடா. சாரி சார், ஒரு புல் ஷாப்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அடச்சை, போய் ஒரு ஃபுல் அடிச்சதுக்கு தள்ளாடுறிய, முதல்ல ஸ்டெடியா நிக்க கத்துக்க. ஓகே சார். நல்லா 3 ஃபுல் அடிச்சுட்டு முறுக்கு தின்ட்டே சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன். இதெல்லாம் ஒரு சரக்குன்னு அடிச்சுட்டு இதுல தள்ளாட்ட வர கொண்டாதைய. இந்தாங்க. முதல்ல ஸ்டெடியா நிக்க கத்துக்க. ஸ்டெடியா பார்த்து வீட்டுக்கு போ. சரி ஸ்டெடி ஸ்டெடியா போகணும்ல, ஸ்டெடியா. என்ன சுற்றி மரமாக இருக்கு? ஹலோ சார், நான் டெலிவரி பாய் பேசுகிறேன். என்ன அங்கே வீடியோ காணா, சுற்றி மரமாக இருக்குது. தப்பான லொக்கேஷன் கொடுத்துட்டீங்களா இருக்குது? கரெக்டான லொக்கேஷன் அனுப்புவீங்க. இல்லையே, கரெக்டாக தான் போட்டேனே. பக்கத்தில் ஒரு மரத்தில் மழைக்காய் தொங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. ஆமாம், ஒரு மரத்தில் மாட்டி இருக்குது. நீங்கள் அப்போ கரெக்டான பிளேஸ் தான் வந்திருக்கிறீங்க. அப்படியே அந்த பார்சலை கீழே வச்சுட்டு போங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். அது சரி சார், காசு? அட ஜிபே பண்ணிட்டு பாருங்க. அப்படிங்களா, இருங்க. சார் வந்துருச்சுங்க சார். பார்சல் நான் இங்கே வச்சுட்டு போகிற, எடுத்துக்கோங்க. அப்பப்பப்பா, என்ன வெயில்! அடிக்கிற வெயிலுக்கு ஏரி குளமெல்லாம் வற்றி கடைசியாக ஆர்டர் போட்டு ஆய்க்கல் ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டுமே.